ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து கொஞ்சம் சில விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 20 மினிட்ஸில் வந்து நான் இதை வந்து தைச்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் சேலஞ்சோட இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா, நம்ம இந்த யூ ஷேப்பு நெக்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரே மாதிரி ஷேப் வரணும் அப்படின்னாக்க, இந்த 4 இன்ச்சு இடைவெளியில் நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா, அதே 4 இன்ச்சு இடைவெளியில் தான் இந்த யூ ஷேப் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு வந்து கழுத்துலலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்க முடியாது. எங்கெங்கே ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கே மட்டும்தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும். அந்த கர்வாக வர்றதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு நினச்சோம்னாக்க, அந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி யூ ஷேப்பில் நம்ம நறுக்கி கட் பண்ணிவிட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு இந்த இந்த வளைவு வருது இல்லையா, அந்த இடத்துலலாம் சின்ன சின்னதாக வந்து ஒரு கட் பண்ணி விட்டுருணும் துணியை. அதாவது தையலில் படாமல் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இது பரட்டி விட்டுற வேண்டியதுதான். இது வந்து ஈஸியான மெத்தடு. ஈஸியான மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சீக்கிரமாக நம்ம ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி தைச்சிக்கிறது. ஆனால் இதே சில மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, இது காட்டன் மெட்டீரியலுங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி தைக்கிறோம். ஆனால் அதுவே வந்து ஒரு பூனை மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லுக்காக கரெக்டாக வராது. அது ஏன்னா நம்ம வந்து அதுக்கு எப்படி தைக்கணும்னா, நார்மல் ப்ளவுஸுக்கு தைக்கிற மாதிரி சுற்றிலும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தைச்சிட்டு, நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி தனியாக நம்ம துணி கொடுத்து உள்ளுக்குள்ளே திருப்புவோமோ அதே போல் தான் நம்ம திருப்பணும். அந்த மாதிரி திருப்பினா அப்படின்னா அந்த இடத்துல வியூ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா காட்டன் ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் மிச்சமாகும். எங்கெங்கே நம்ம வந்து 2 தையல் போடணுமோ அங்கே போட்டு தான் ஆகணும். சுற்றிலும் சில மெட்டீரியலுக்கு வந்து போடவே தேவையில்லை. இந்த மெட்டீரியல் கூடவே போட தேவையில்லை தான். ஆனால் நான் வந்து போட்டு வைக்கிறேன் ஃபார் சேஃப்டிக்காக. சிலது இந்த நூல் பிரிவு இல்லையா, அந்தமாரி ஒட்டுள்ள தையல் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நூல் பிரிவுக்கு கம்மியாக இருக்கும். சுற்றிலும் இதுமாரி தையலை போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக தைக்கணும் ப்ளவுஸ் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கட் பண்ணுற போதே வந்து ஆப்போசிட் சைடெலாம் வந்து மாறி வந்துடும். பிகினர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்லீவ் தைக்கும்போது 2ம் ஒரே சைடு வர மாதிரியான ஸ்லீவ்லாம் தைச்சிடுவாங்க. பட்டியும் அது போல் வச்சு தைச்சிடுவாங்க. ஃப்ரண்டில் கப்பும் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஆப்போசிட் சைடில் ஒரு இன்ட்டு மார்க் வந்து மார்க்கரால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு வந்து தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த பக்கம் எது வருது அப்படிங்கிறது 2யும் நம்ம எப்படியும் நம்ம தைக்கும்போது ஆப்போசிட் சைடுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு, முக்கியமான டிப்ஸு. இது வந்து பிகினர்ஸாக இருக்கிற நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக துணி தைக்கலாம். பிரித்து தைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இதேமாரி இந்த ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதே 4 இன்ச்சு லெவல்லையே நம்ம வந்து பின்னாடி வந்து எப்படி தைச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் முன் சைடில் இருக்கிறதுக்கும் தைக்கணும். நம்ம வந்து பின்னாடி 4 இன்ச்சு வச்சுட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு வச்சு தைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, பின்னாடியில் இருக்கிற ஷோல்ட்ரு வந்து பெருசாகவும் முன்னாடி இருக்கிற ஷோல்ட்ரு வந்து சின்னதாகவும் இருக்கும். அப்போது வந்து 2 செட் ஆகாது. அதனால் பின்னாடி பேக் சைடு வந்து நம்ம எந்த அளவுக்கு 4 இன்ச்சு வைக்கிறோமோ அதே ஃப்ரண்ட் சைடுக்கு வச்சுக்கோங்க. அதேமாரி கப் ஷேப்பில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நான் கட்டிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நாச்சஸ் போடணும் அப்படின்னு. அந்த மெயின் டாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நாச்சஸ் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கூட நம்ம வந்து பாதியாக மடித்து தைச்சிக்கலாம். ஆனால் வந்து சென்ட்ரல் டாட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துலலாம் வரணுன்னு அந்த இடத்துல நீங்கள் நாச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா 2 சைடும் பார்க்குறதுக்கு 2 கப் ஷேப்புமே பார்த்தா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து சமமாக மடித்து வச்சுட்டு ஃப்ரண்ட் டூவும் வந்து 2 ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம் ஃப்ரண்ட் சைடில். ஆனால் வந்து மோஸ்ட்லி இது வந்து நம்ம வந்து தையல் தைக்கும்போது நெருக்கமான தையல் போட்டோம் அப்படின்னா 2 ஸ்டிச்சஸ் கொடுக்க வேண்டியதில்லை. மெயினாக வந்து இந்த ஆம்கோல் சைடு வரும் இல்லையா ஒரு டாட்டு, அதுக்கு மட்டும் டபுள் ஸ்டிச் வந்து டெஃபினட்டாக போட்டுக்கணும். மற்ற 2 சைடுமே ஒரு ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம், தப்பில்லை. அதேமாரி தைச்சி முடிக்கிற இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, டபுள் ஸ்டிச் அதாவது பேக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிடணும். அந்த தையல் வந்து பிரியாத மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம ஒரு ஸ்டிச் நீங்கள் வந்து லூஸாக வச்சுட்டு நம்ம தைக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியாது. எப்பயுமே இந்த தையல் வந்து கரெக்டாக நெருக்கமாக போட்டு தைக்கணும். 3, 4ல் வந்து பிரிக்கிற தையல் மாதிரி போட்டுலாம் ப்ளவுஸ் தைக்கக்கூடாது.
அதே மாதிரி ஃப்ரண்ட் டாட் பிடிக்கும் போது என்னன்னா 2 சைடும், அதாவது இந்த சைடில் சென்ட்ரு பிடிச்சிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட்டில், அந்த சைடில் எந்த ஒரு 1/4 இன்ச்சு நம்ம பிடிக்கிறோன்னா அதே 1/4 இன்ச்சு அந்த ஆப்போசிட் சைடுலையுமே பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஹூக் பட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும், அந்த காஜா பட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து எப்பயுமே என்னென்னா 2ம் ஒரே மாதிரி பிடிச்சிட்டு கடைசியை செக் பண்ணி பார்த்துட்டு தைக்கணும். இவ்வளோ ஸ்பீடாக தைக்கிறீங்களே, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் யூடியூப்பில் பார்ப்பேன், ஒருத்தங்க வந்து 13 ப்ளவுஸ் தைச்சேன், 15 ப்ளவுஸ் தைச்செல்லாம் போடுவாங்க. நான் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தான் ரெஃபரன்ஸ் தைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து வீட்டு வேலையும் சரியாக இருக்கும். அதில் வர ரெஸ்ட்டு கிடைக்கிற டைம், அதாவது 2லேருந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் தான் எனக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து நான் தைக்கிறது மட்டும்தான் ஸ்டிச்சிங். அதனால் வந்து என்னால் 2 தான் தைக்க முடியும். அது மாதிரி ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நிறையா ப்ளவுஸுக்கு வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அந்த ஒட்டு போடுற பீஸு வந்து எந்த சைடு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு. அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த ஒட்டு ஜாயின் போட்டிருக்கிறது தெரியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அது தப்பு. முன்னாடி இருந்தால் தான் தெரியாது, பின்னாடி இருக்கிறது நல்லா தெரியும். அதனால் அந்த வந்து ஒட்டு பீஸ் எப்பயுமே ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சு தைச்சிக்கணும். அது மாதிரி அடுத்தது என்ன பற்றி பேசலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம், அதுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிகினஸாக இருக்கிறோம், நம்ம வந்து தைக்க பழகிறோம் அப்படின்னா கம்மியாக தான் வாங்கணுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒருத்தவங்க தைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற நீட்டாக தைக்கிற மாதிரி நமக்கு வராது. நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைக்கும்போது ஒரு ப்ளவுஸை 3 நாளைக்கு தைப்போம். அது என்ன பிரித்து தைக்கிறதுனால, மெதுவாக தைக்கிறதுனால அந்தளவுக்கு ஃபிட்டிங்கும் உங்களுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்காது, அதே சமயம் ஃபினிஷிங்கும் அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து அடுத்தவங்களை விட கம்மியாகவே வாங்கலாம். இது வந்து கமர்ஷியல் பர்பஸாக தைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு வேளை நீங்கள் வந்து தையல் தொழிலை வந்து ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் அது அவங்களுக்கு எல்லாமே ஓரளவு வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒரு கொஞ்சம் நாள்லேயே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தைக்கிறீங்க, நமக்கு முன்னாடி தைச்சவங்களோட நீங்கள் சூப்பராகவே தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்கள விட நீங்கள் ஜாஸ்தியாக வாங்கலாம். அதுக்கு மேலே வந்து உங்களோட உழைப்புக்கு வந்து நீங்கள் தான் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து இவ்வளோ நேரம் இதுக்கு ஒதுக்கிடுறோம், இவ்வளோ கரண்ட் பில் செலவாகுது, நம்ம இதுக்கு இவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த ஃபினிஷிங் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ரேட்டை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்கள விட ஜாஸ்தியாக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிசைன் ஒர்க்கு, நிறையா நமக்கு வந்து பேட்ச் ஒர்க் தெரியுது, டிசைன் ஒர்க் தெரியுது, ஆரி ஒர்க் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட நிறையா கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங் வந்து அதுதான். இதே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, அவங்களே வந்து 50 ரூபா தான் வாங்குகிறாங்க, நம்ம எப்படி 100 ரூபா வாங்குறது அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது சாதாரண ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மட்டுமா தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து நிறைய வேலைகள் தெரியுங்கும்போது நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அந்த டிமாண்டை பொறுத்து நம்மளோட ரேட்டையுமே நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு போய்க்கலாம். ஆனால் வந்து வீட்டில் தைக்கிறதுக்கும் கடையில் தைக்கிறதுக்கும் வேணால் கொஞ்சம் ரேட்டு வந்து குறைச்சிக்கலாம். இப்போ வந்து கடை போட்டு தைக்கிறோம் அப்படின்னா வாடகை இருக்கும், அப்புறம் கரண்ட்டு பில் கட்டணும், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நம்ம லேபர் வச்சுருப்போம். அந்த லேபர் சார்ஜு எல்லாமே மெட்டீரியலோட இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதே வந்து வீட்டில் நம்ம தைக்கும்போது நம்ம வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு தைக்க போகிறதில்ல, கொஞ்சம் பேருக்கு தான் தைக்க போகிறோம், நம்மளால் கொஞ்சம் தான் தைக்க முடியும் நம்ம ஒரு ஆளால் தைக்கிறதுனால. அதே போல் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வாடகை கிடையாது, கரண்ட்டு பில்லுமே வந்து கொஞ்சமாக தைக்கிறதுனால கமர்ஷியல் பர்பஸ்க்காக உள்ள இபி பில் கட்ட போகிறதில்ல. அதனால் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சமாகவே வாங்கிக்கலாம், அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். அதாவது நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னா, கடையில் வந்து 150 ரூபா ப்ளவுஸுக்கு வாங்குகிறாங்க, இன்னொருத்தவங்க 120 ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னா நான் வந்து 100 ரூபா வாங்குவேன், அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நானே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அதுமாரி சுடிதார் வந்து அங்கே 250 ரூபா நம்ம வாங்குகிறாங்க அப்படின்னா 350 ரூபா வாங்குகிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 50 ருபீஸ் நான் ரெடியூஸ் பண்ணிக்குவேன் ஒரு சுடிதாருக்கு. அதே டிசைன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 600 வாங்குவாங்க, நான் வந்து 400 வாங்குறதுக்கே கொஞ்சம் யோசிப்பேன். 300 வந்து அதோட ஸ்டிச்சிங் சார்ஜஸ் போட்டுக்குவேன், அப்புறம் அதுக்கு மேலே திங்ஸ் எல்லாம் வாங்கி போடுறதுக்கு ஒரு 400 அந்த மாதிரி போட்டு
நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க்குமே அப்படி தான். ஆனால் ஆரி ஒர்க்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தைக்கணும். உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் தெரியும் அப்படின்னா அந்த ஆரி ஒர்க்கை மட்டுமே எடுத்து பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒரு இப்போ வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஆரி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டிங் வந்து சும்மா சிம்பிளான உள்ளவங்க கல்யாணமாக இருந்தால் கூட அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டால் தான் பொண்ணுங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்படிங்கும்போது அதுக்கான தேவைகளும் அதிகமாகிடுச்சு. அதனால் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஆரி ஒர்க் போடுறீங்கன்னாக்கா அந்த ஆரி ஒர்க்கே நீங்கள் வந்து மெயினாக எடுத்துகிட்டு போகலாம். இல்லை எனக்கு வந்து ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸே நிறையா வருது, இதில் வந்து ஆரி ஒர்க் தைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா டெஃபினட்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி அதை ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ஆரி ஒர்க் போடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸுக்கு 2000 வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ் தைச்சிடலாம். நீங்கள் ஆரி ஒர்க் போடுறதுக்கு டிசைன் யோசிக்கணும், அதுக்கு மார்க் பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு அதை போடணும், மறுபடியும் அதை கரெக்டாக வச்சு நம்ம தைக்கணும். பொறுமையாக தான் தைக்க முடியும். ஆக வந்து ஆரி ஒர்க்கில் வந்து நிறையா கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் என்னென்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் 10 ப்ளவுஸில் சம்பாதிக்கிறது அது ஒரு ப்ளவுஸில் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி நமக்கு வந்து அதிகமாக ஆர்டர்ஸ் வரும். ஆரி ஒர்க்கில் 4 ப்ளவுஸ் போட்டால் கூட போதும் ஒரு மாதத்துக்கு. இதில் வர வருமானம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கரண்ட் பில் செலவு இருக்காது. நம்ம கை வேலை தான், நம்மளோட மூளை தான். ஆனால் வந்து கண் முதுகெலும்பு நல்லா இருக்கிறவங்க தாராளமாக ஆரி ஒர்க்குங்க நல்லா பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா அதில் வந்து கண் பார்வை வந்து இல்லை எனக்கு ஏற்கனவே கண் பார்வையில் கோளாறு இருக்குது அப்படின்னா நான் வந்து அதை ரெஃபர் பண்ணவே மாட்டேன் ஆரி ஒர்க்கை. ஏன்னா இது ரொம்ப விட்டு பார்த்து செய்யணும். ரெண்டாவது முதுகெலும்பு வந்து நிறைய பேருக்கு டிஸ்க்கு பல்ஜி இருக்கும், டிஸ்க்கு ஹெர்னியேஷன்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் அதிக நேரம் வந்து கீழே உட்காந்து நம்ம செய்யும்போது இன்னும் வந்து உங்களோட முதுகெலும்பு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து திறந்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போய் டாக்டர்ஸ்கிட்ட கொடுத்துட வேண்டியது தான். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் என்னோடய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் நிறைய வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ளவுஸை மட்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க்கில் நீங்கள் போடணும் இல்லை. ஆனால் ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு என்னால் முடியுது அப்படின்னா தாராளமாக ஆரி ஒர்க்கை மட்டுமே செய்யணும். சூப்பராக சம்பாதிக்கலாம். அதுமாரி ட்ரெண்டிங்கும் என்னென்னலாம் நமக்கு வருது அப்படிங்கிறது வந்து நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம நிறைய விஷயங்களை கற்று வச்சுக்கணும். ஒரு நேரம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து சுடிதார் தைச்சி தான் போடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து சுடிதார் தைக்க கற்றுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா யாரும் அதிகமாக சுடிதார் தைக்கிறதில்ல. ஆனால் சேரீலேருந்து நிறையா அனார்கலி மாடல்ஸ் தைக்கிறாங்க. ஸோ அதனாலேருந்து சேரீலேருந்து எப்படி அனார்கலி தைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆலியா கட் அப்படிங்கிறது புதுசாக கட்டிங் நிறையா வந்துருச்சு. யூடியூப்பை தட்டிங்கன்னா 1000 வீடியோஸ் வரும் ரெஃபரன்ஸுக்காக. நம்ம அதை பார்த்து நம்ம வந்து நம்மளோட நாலேஜையும் டெவலப் பண்ணி ட்ரெண்டிங்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்மளோட தொழிலில் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்க முடியும். அதேமாதிரி சில விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியாத விஷயம் கூட இருக்கும். அதாவது நம்ம வந்து பெரியவங்க ப்ளவுஸ் தைக்கிறவங்கள்ட்ட வந்து குட்டீஸ்க்கு ட்ரெஸ் மேக் பண்ண சொன்னாக்கா கொஞ்சம் சொதப்பல் வந்துடும். ஏன்னா அவங்க பெரிய சைஸ்லேயே தைச்சிட்டு சின்ன சைஸ்க்கு மாறும்போது கொஞ்சம் சொதப்பல் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து தெரியாத விஷயங்களை விட்டுட்டு எது நமக்கு நல்லா வருதோ அதை வந்து சூப்பராக கொண்டுட்டு போய் நம்ம அதன் மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதாவது நான் ஏர்னிங் அப்படின்னு சொல்கிறது வந்து பணத்தை மட்டும் கிடையாது. நம்ம செய்கிற தொழிலில் நமக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமே. அந்த பேர் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான எஃபர்ட்டையும் நமக்கு என்ன வருதுங்கிறதையும் நம்மளை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த காஜா சைடு வந்து வீப்பட்டி போடலாம். வீப்பட்டி வந்து என்ன மாதிரி ட்ரெஸ்ஸில் போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதில் வந்து மார்க் பண்ணி வீப்பட்டி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து வீப்பட்டியை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. இந்த ஜார்ஜெட் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப மாதிரி சில்க் மெட்டீரியல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த வீ ஷேப் போட மாட்டேன். என்ன காரணம்னா அந்த ஹூக் மாட்டும் போது அந்த ப்ளவுஸே அது டேமேஜ் ஆகிடும். எவ்வளோ காசு போட்டு அவங்க தைக்கிறாங்க, அந்த மேட்சிங் நல்லா இல்லாமல் போயிடுச்சு கிடைக்கலனாக்கா அது சேரீயும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் வந்து மோஸ்ட்லி நான் ஈஸியாக தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறத விட அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க ரொம்ப நாள் வரைக்கும் அதை போட்டு பார்க்கணும். நம்ம உங்கள்கிட்ட தான் தைச்சேன் அந்த ப்ளவுஸ் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த மெட்டீரியல். அதனால் நான் வந்து வீப்பட்டி கொடுத்துக்கிறேன்.
தீப்பெட்டி கொடுக்கும்போது நமக்கு வந்து காஜா தைக்கிற டைம் வந்து சேவ் ஆகும். அதுக்கு வந்து ப்ராப்பராக முன்னாடியே எந்தெந்த இடத்துல வருமோ 5 ஹூக் போடணும் மெயினாக. அதாவது 4 ஹூக் போடுவாங்க. ரொம்ப குட்டி சைஸில் உள்ளவங்களுக்கு 4 ஹூக் ஓகேவாக இருக்கும். ஓரளவு நார்மல் சைஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ஹூக் மினிமம் போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து இந்த கப்பு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நல்லா நீட்டாக இழுத்து மாட்டும்போது எந்த மாதிரியான டேமேஜும் இந்த ப்ளவுஸுக்கு ஆகாது. அதனால் வந்து 5 ஹூக்காவது போடுங்க. அது மாதிரி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரேஸ் ஹூக் தான். பித்தளை ஹூக் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஒரு 2 வருஷம் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அது மறுபடியும் அந்த துரு பிடிக்காமல் இருக்கும். சில பேர் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்காக வந்து என்ன செய்வாங்கன்னா சில்வர் ஹூக் வாங்கி மாட்டிடுவாங்க. அந்த சில்வர் ஹூக் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம 2 வாஷ் பண்ண உடனே அது துரு பிடிச்சிரும். நீங்கள் என்ன தான் ப்ளவுஸ் வந்து அழகாக தைச்சிருந்தாலும் அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த துரு பிடிச்ச கரை ஒட்டியிருக்கும். அது வந்து நம்ம ப்ளவுஸே நாஸ்தி பண்ணிடும். அதனால் நம்ம எப்போதுமே தைக்கும்போது பெஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம இந்த ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். நிறையா பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தையல் தொழில் தான் வந்து தெய்வமாக இருக்குது. ஒரு படிச்சுட்டு மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வீட்டு விட்டு வெளியில் போகாமல் சம்பாதிக்கணும், அதே மாதிரி திருப்தியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த தையல் தொழிலை சூஸ் பண்ணலாம். இந்த தையல் மிஷின் தான் நிறையா பெண்களோட வாழ்க்கையில் வந்து விளக்கேற்றிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு ஷேப்லேயே கொண்டுட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து கட்டிங் வந்து அந்த ஃபிட் ஆகும்போது இந்த இடத்துல பஃப் மாதிரி சில இடத்துல விடும். அது ஏன்னா ஒரு இடத்துல நம்ம 4 இன்ச்சு ஷோல்டர்கிட்ட 4 இன்ச்சு பிடிச்சிருப்போம். அதே வந்து இந்த ஆம்கல்கிட்ட ஒரு டாட் வரும்னா அந்த டாட்டுக்கிட்ட போகும்போது வசதியாக இருக்குன்னு கொஞ்சம் 1/2 இன்ச்சு ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பஃப் மாதிரியான ஒரு ஷேப் வரும். அதனால் நீங்கள் 4 இன்ச்சு நீங்கள் நறுக்கிறோம் கட் பண்ணுறோம்னா அதே மாதிரி அந்த 4 இன்ச்சு இதுலேயே வந்து நம்ம தைச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோலும் இந்த ப்ளவுஸும் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தைக்கிறோம். ஆனால் வந்து இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து இது ஆக்சுவலாக இது ராங் மெத்தட். நம்ம வந்து ஆம்கோல் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பழைய மெத்தடில் ரவுண்டாக மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து அந்த செஸ்ட் வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இது வந்து மெத்தட் வந்து சில பேருக்கு ஃபிட்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம வந்து இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பிரித்து விடுவாங்க. பிரித்து விடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா பின்னாடி வந்து தூக்கிக்கிட்டு வரும். ரெஸ்ட்டெல்லாம் பார்த்தா போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பின்னாடி வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஆம்கோல் வந்து ரவுண்டாக வந்து தைச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.